நேற்றைய தினம் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தியதாக சொல்லி பல்வேறு தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்துட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி ராகுல் காந்தி உள்ளிட்ட பிரியங்கா காந்தி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதைத் தொடர்ந்து அம்பேத்கரை பற்றி பேசியதற்காக அமித்ஷா அவர்கள் இன்று இரவு செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார். அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றது தான் நம்ம சேனலில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபீனிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் போது கான்ஸ்டியூஷனை பற்றி பேசும் பொழுது அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. என்ன இழிவுபடுத்தி பேசினார்ன்றது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். என்ன இழிவுபடுத்தி பேசுங்கன்னு சொன்னால் அம்பேத்கர் 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 என்று சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொர்க்கமாவது கிடைக்கும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. फैशन हो गया, अभी एक फैशन हो गया है अम्बेडकर 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 अम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। अच्छी இப்ப நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அம்பேத்கர் 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 சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பேசியதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. அதில் அமித்ஷா உள்துறை அமைச்சராக 3வது முறையாக பதவியில் இன்னமும் இருந்துட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அமித்ஷா இப்போ செய்தியாளர் சந்திப்பு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். அதில் இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகளினுடைய தலைவராக நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அதாவது இந்தியா கூட்டணி சார்பாக அந்த வீடியோவை ஏஐ மூலியமாக தொழில்நுட்பம் மூலியமாக எடிட் செய்யப்பட்டு போட்டிருக்காங்க. என்றைக்குமே நாங்கள் பாஜக என்றைக்குமே அம்பேத்கருக்கு எதிரானவர் இல்லைன்னு சொல்லி அமித்ஷா இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று பேசின அமித்ஷா இன்னைக்கு பதறி போய் பாஜகவுக்கு அந்த அளவுக்கு ஆன ஒரு ப்ரெஷரை இன்னைக்கு இந்திய மக்கள் கொடுத்துருக்காங்க. எப்பேற்பட்ட தலைவர்! நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை சட்டங்களும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுமே அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான். எல்லா மதத்தினருக்கும் எல்லோருக்குமான ஒரு சட்டத்தை உருவாக்குனாரு. அப்பேற்பட்ட அம்பேத்கரை இன்னைக்கு இவங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை கொண்டு வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்தை எதிர்த்தார். மனு தர்மம் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு கொண்டு வர துடிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் மனு தர்மம். மனு தர்மத்துக்கு கீழே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சட்டம்ன்றதான் அவங்களுடைய மனு தர்மம் என்ன சொல்லுதோ அதுதான். ஆனால் அன்னைக்கு அதை முழுமையாக எதிர்த்த ஒருத்தர் யாருன்னு சொன்னால் அம்பேத்கர் தான். ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளையும் வெளிப்படையாக மனு தர்மத்தை போட்டு நடு ரோட்டில் எரிச்சவர் அம்பேத்கர். ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்தவர் அம்பேத்கர். அதனாலேயே உங்களுக்கு அம்பேத்கரை பிடிக்காது. ஏன்னு சொன்னால் அம்பேத்கர் எல்லாத்துக்குமான ஒரு சட்டத்தை இது பண்ணிட்டாரு. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு சட்டத்தை இன்னைக்கு அவங்களுக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அம்பேத்கர் தான். அப்போ எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்? அவங்க முழுக்க 3% இருக்கக்கூடிய அவர்களுக்காக செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரம் தான் இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய. இதை டப்பால் என்ன பண்ணிட்டார் தலைவர் அமித்ஷா அவர்கள்? நான் பேசலை ஏஐ மூலியமா. எப்போ இங்கே ஒரு லூஸ் ஒன்று இருக்குமே இங்கே தமிழ்நாட்டில் எச் ராஜா, அவர் பேசிட்டு நான் பேசலை, அவர் ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் போட்டுட்டு நான் போடல, என்னுடைய அட்மிட் போட்டாருன்ற மாதிரி இவங்க அப்படியே பிளேட் எப்படி மாற்றுறாங்க பார்த்தீங்கன்னா அது தொழில்நுட்பம் மூலியமாக எடிட் செய்யப்பட்டது. கேவலமாக இல்லை? நாடாளுமன்றத்தில் பேசி மக்களை பார்த்ததுக்கப்புறம் எப்பேற்பட்ட ஒரு பொய்யை சொல்கிறீங்க. இந்த பொய்யை விட்டு அவங்க வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் பேசுனன்றதை தைரியமாக சொல்ல தகுதி இல்லாத உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் பேசணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கள, ஏன் நேற்றே ஏன் நீங்கள் சொல்லலை?
நேற்று இரவு இருந்திருக்கு. நேற்று இரவு சொல்ல, ஏன் இன்னைக்கு காலையில சொல்லியிருக்கலாமே. எதிர்க்கட்சியினுடைய போராட்டம் வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. பல்வேறு தலைவர்கள், அம்பேத்கர் என்பவர் வந்து வெறும் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு தலைவராக அல்ல, எல்லோர் மக்களும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் அம்பேத்கர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி, அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், பல்வேறு தலைவர்கள், பல்வேறு மாநிலங்களுடைய தலைவர்கள் இன்றைக்கு அமித்ஷாவுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர் சொல்லக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அம்பேத்கரை நாங்கள் முழங்கிக் கொண்டே இருப்போம். அம்பேத்கரை உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் எங்க எல்லாருக்குமே அம்பேத்கரை பிடிக்கும். அம்பேத்கரை எதிர்த்தா இவங்க அரசியல் வந்து காலி ஆயிடுன்றத புரிஞ்சுக்கிட்டு அமித்ஷா அவர்கள் நான் பேசல ஏஐ மூலியமாக எடிட் பண்ணுறேன்னு சொல்றாரு. மக்கள் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படியெல்லாம் இந்தியாவில் பிளவு ஏற்படுத்தணும், கடவுள் பேரை சொல்லி அரசியல் செய்யக்கூடிய பாஜக அம்பேத்கரை இன்னைக்கு எதிர்க்கல, அவங்க காலங்காலமாக எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பேசுனது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து மற்ற இடங்கள்ல பிரச்சாரத்தின் போது அம்பேத்கரையும், இங்கே தமிழ்நாட்டில் வந்தால் நம்ம அண்ணன் அண்ணாமலை பெரியாரையும், இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ப்ரெஸ் முன்னாடி இவங்கெல்லாம் நல்லவங்க, அவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி பேசுறது, ஆனால் பின்னாடி முழுக்க முழுக்க அவர்களுக்கு பிடிக்காத தலைவர்கள். அப்பேற்பட்ட அம்பேத்கரை இன்றைக்கு விமர்சிச்சுட்டு ஏஐ மூலியமாக எடிட் பண்ணுன்னு சொல்லி தப்பிக்கலான்னு சொல்லி அமித்ஷா பார்க்குறாரு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா பேசியது கண்டனத்துக்குரியது. வன்மையாக பல தலைவர்கள் கண்டித்தது போல ஃபீனிக்ஸ் தமிழ் சேனல் மூலியமாக நம்மளும் கண்டிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை இழிவுபடுத்திய அமித்ஷா அவர்களுக்கு கண்டனங்களை தெரிவித்த இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி தொடர்ந்து நம்ம ஃபீனிக்ஸ் தமிழ் சேனலுக்கு ஆதரவு தான்.